பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. திமுக ஆட்சியில் இன்னும் எத்தனை கொடூரங்களை தமிழ்நாட்டு மக்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாட்டன் பாரதி புகழ்ந்து பாடிய தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் அமைந்துள்ள பெருமைமிக்க அடையாளமாக திகழும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 24/12/2024 அன்று இரவு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்தி பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த கொந்தளிப்பையும் ஏற்படுத்துகிறது. அண்ணா பெயரில் நடக்கும் ஆட்சியின் தரத்திற்கு தலைநகரின் மையத்தில் அமைந்து பாதுகாப்பு நிறைந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையே சான்று பகர்கின்றது. கலைஞர் கருணாநிதி பெயரில் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே மருத்துவர் மீது கொலைவெறி தாக்குதல், அறிஞர் அண்ணா பெயரில் பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலும் வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காவல் நிலையங்கள் தோறும் விசாரணை கைதிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கட்டுக்கடங்காத கஞ்சா புழக்கம் காரணமாக பொதுவெளியில் சுதந்திரமாக மக்கள் நடமாட முடியாதபடி திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடந்தேறும் குற்றங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. தெருவுக்கு தெரு திராவிட மாடல் மதுக்கொடைகள் காரணமாக இந்தியாவிலேயே அதிக விபத்துக்கள் நடக்கும் மாநிலத்தில் தமிழ்நாடு 3வது இடத்திற்கு முன்னேறி இருப்பதுதான் திமுக ஆட்சியின் ஆக பெரும் சாதனையாகும். கொஞ்சமும் அச்சமின்றி இத்தனை கொடூர குற்றங்கள் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவற்றை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று ஏட்டளவிலாவது இருக்கிறதா? தமிழ்நாட்டில் காவல்துறை செயல்படுகிறதா இல்லையா என்ற கேள்விகளை எத்தனை முறை எழுப்பினாலும் இன்று வரை திமுக அரசு திருந்திய பாடில்லை. சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த யாதொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதற்கு மற்றொரு துயர சான்றுதான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றுள்ள மாணவி மீதான பாலியல் வன்கொடுமையாகும். சட்டம் ஒழுங்கை இவ்வளவு கேவலமாக வைத்துக் கொண்டு அடுத்த தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று கூறுவதற்கு கொஞ்சமும் நான் நடுங்கவில்லையா முதல்வர் அவர்களே? 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அடுத்த தேர்தல் வெற்றிக்கு போடும் திட்டத்தில் அணு அளவாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க சிந்தித்திருந்தால் பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடுமை நிகழத்தேர்ந்திருக்குமா? அரசியல் எதிரிகள் மீது அவதூறு வழக்குகள் தொடுப்பதற்கும் அவர்களின் தனிமனித உரிமைகளை பறித்து பொதுவெளியில் பொய் பரப்புரை செய்வதற்கும் தமிழ்நாடு காவல்துறையை பயன்படுத்துவதில் காட்டும் ஆர்வத்தில் 1000ல் 1 பங்காவது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் கொடூரர்களை அடக்கி ஒடுக்குவதில் காட்டியிருந்தால் சமூக குற்றங்களை பெருமளவு குறைத்திருக்க முடியும். ஆகவே தமிழ்நாடு அரசு இதற்கு மேலாவது காவல்துறையை முடுக்கிவிட்டு சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டு வந்து நாட்டு மக்களை இத்தகைய கொடூர குற்றங்களை புரியும் சமூக விரோதிகளிடமிருந்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து இனி இது போன்ற எண்ணமே யாருக்கும் வராத வண்ணம் மிக கடுமையான தண்டனையை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்கிறேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.